எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்னோபால் புக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா வழக்கம்போல சொல்கிறதா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம வாரன் பஃபட்டோடைய சைல்டுஹுட்லேருந்து அவருடைய குழந்தை பருவத்திலேருந்து எப்படியெல்லாம் பணம் சம்பாதிச்சார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஆர்வமாக இருக்கும். கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து முந்தின காலகட்டங்களுக்கும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களுக்கும் கலந்து வரும். அதனால் சில இடங்களில் வந்து புரியாது. அதனால் அதை வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம பஃபட்டோடைய கம்பெனி. அந்த கம்பெனி வாங்கினதே வந்து ஒரு விபத்து தான். அதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் வந்து நம்ம பஃபட் வாங்கியிருக்காரு. அது ஒரு துணி செய்யக்கூடிய கம்பெனி தான். கிட்டத்தட்ட அந்த கம்பெனியுடைய முக்கியமான விஷயத்தையும் காலப்போக்கில் வந்து இழுத்து மூடிட்டாருங்க. ஆனால் அந்த பெர்க்ஷைர் ஹாத்வே கம்பெனியை ஃபியூவல் கொடுத்து அந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அது எப்படி எடுத்துக்காட்டுக்கலாம் அப்படின்னா, இன்சூரன்ஸில் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட் வரும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ₹1,00,00,000 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருஷத்துக்கு கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 50,00,000, ஒரு 60,00,000 இல்லைன்னா அதிகபட்சம் 70,00,000 தான் கிளைம் வரும். மீதி 30,00,000 வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட்டாக வந்து கம்பெனிலே இருக்கும். அது வந்து கம்பெனியோடைய ப்ராஃபிட். எல்லாருமே அந்த 100 பேர் வந்து ஒரே வருஷத்தில் வந்து கிளைம் பண்ணிட மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் அப்படி தள்ளி தள்ளி போகும் இல்லைங்களா. அந்த 30,00,000 அவர் என்ன பண்ணார்னா நல்ல நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த 30,00,000 பெருக்கி பல கோடியாக மாற்றி வச்சுருந்தார். சரிங்களா. இதுதான் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு பெர்க்ஷைர் ஹாத்வேவை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா மிகப்பெரிய ஒரு கேஷ் ரிசர்வ் கம்பெனியாக வந்து அது மாற்றி வச்சுருந்துச்சு. இப்போது அதுக்குண்டான நேரம் வந்துருச்சு. என்ன நடந்தது அப்படின்னாங்க, 1992 ஃப்ளோரிடாவில் வந்து மிகப்பெரிய ஒரு புயல் தாக்கம். அதாவது ஒரு நகரமே வந்து சுழல் காற்றுல அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா புயல்லாம் மிஞ்சி போனால் ஒரு தண்ணி வந்து தேங்கி நிற்கும், அவ்வளோதான். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா சுழல் காற்று இருக்கும். வந்துச்சு அப்படின்னா ஒரு வீடே தரமட்டமாக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு டவுனே வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இந்த விஷயம் 1992 நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர், இந்தியாவிலிருந்து போனவர் அஜித் ஜெயின் அப்படிங்கிறவர் 1986 காலகட்டங்களே வந்து பெர்க்ஷைர் ஹாத்வேல உள்ளே போயிட்டார். பஃபட்டுக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவருங்க. நம்ம ஜெயின் சமூகம் அப்படிங்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகள்லாம் வந்து ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதிகாலையில் எந்திரிக்கிறது, கடவுள்கிட்ட வழிபடுறது, தூய்மையாக இருக்கிறது, எல்லாமே எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக செய்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த காலகட்டங்கள்லேயே பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்றைக்குமே வந்து ஆஃபீஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நேரமே வந்து எல்லா மேனேஜரும் கூப்பிட்டு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பஃபட்டுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாகவும் இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் ஜெயின் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து அதில் போயிட்டு ஒவ்வொருத்தராக பணத்தை கலெக்ட் பண்ணி பெருசு பண்ணுறது டைம் வேஸ்ட். இதில் வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏன் போயிட்டுருக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே நம்ம வந்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து பஃபட் வைக்கிறார். இது எப்படின்னாங்க, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடக்குது அப்படின்னா, இப்போ நம்மளாம் வந்து வீட்டில் ஒன்று வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். வீட்டுக்கு வந்து எல்லாமே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு சிட்டின்னு வச்சுக்கலாம், ஒரு சென்னை சிட்டின்னே வச்சுக்குவோமே புரியறதுக்காக. யாரும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா. இப்போ ஏதாச்சும் ஒரு எர்த்குவேக் வந்து கிட்டத்தட்ட எல்லா வீட்டுகளுமே வந்து பயங்கரமாக சேதாரம் ஆகி எல்லாமே கிளைமுக்கு வருது. இப்போ நீங்கள் என்னதான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் போட்டிருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அதை கிளைம் பண்ணி வாங்க முடியாது. கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். ஆனால் பஃபட் என்ன நினச்சாருன்னா, அந்த கம்பெனிக்கே நம்ம இன்சூரன்ஸ் கொடுப்போம். இது வந்து ரேராக தான் நடக்கும். இந்த மாதிரி எர்த்குவேக்கோ இல்லை வந்து மிகப்பெரிய புயல் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே நம்ம இன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அஜித் ஜெயின் வந்து பஃபட்டை சொல்லி அந்த ஒரு கம்பெனி 1986 உருவாக்குறாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1992 தான் வந்து நடக்குது. நிறைய கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆகுதுங்க. யாருனாலையுமே பணம் கொடுக்க முடியல. அந்த டைமில் வந்து பஃபட்டுமே அஜித் ஜெயினும் வந்து தில்லாக இருக்கிறாங்க. ஏன்னா பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேரில் பணம் கொட்டி கிடக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக வந்த பணத்தை எல்லாமே வந்து நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி கோகோகோலா மாதிரியான கேஷ் ரிச் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்டே வந்து பல பில்லியனில் வருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதை பற்றி கவலையே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பயங்கரமாக பிரபலமாச்சு.
நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களால இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால பஃபட் வந்து அந்த கம்பெனியெல்லாம் விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கி நிறையா பேர்த்துக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குறாரு. இவங்க கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகுதுங்க. இதுதான் வந்து அந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி இதன் மூலிமா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பயங்கரமாக வந்து ப்ரீமியம் எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. நல்ல வருமானம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வைங்களேன். ஸோ இது மாதிரி 4, 5 டைம் வருது. ஆனால் பஃபட் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து நெகட்டிவ்ல போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அஜித் ஜெயின் சொல்லியிருந்தாரு. அஜித் ஜெயின் வந்து எல்லாமே வந்து கணக்கு போட்டு அக்கௌண்ட் செக்ஷன்ஸ்லாம் காமிச்சு, இது இவ்வளோ மேசிவ் எவ்வளோ பிரச்சனை வரும்னு நம்ம கணக்கு போட்டு இவ்வளோ பிரச்சனை வந்தால் தான் வந்து பெர்க்ஷைர் ஹாத்வேக்கு பிரச்சனை வரும். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நம்மகிட்ட கேஷ் அதிகமாக இருக்குது. நம்ம ப்ரீமியம் நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு பஃபட்டுக்கிட்ட அப்ரூவலாக வாங்கி இதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து அள்ளினாங்க. இதுதாங்க இந்த சாப்டரில் போட்டிருக்காங்க. மீதி நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.